Hi everyone. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா CNC M codes. ஸோ இந்த வீடியோல CNC லேத் மிஷின்னா என்ன அப்படின்றத பத்தியும் அந்த CNC ப்ரோக்ராமிங்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய M codes பத்தியும் அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் பத்தியும் M codes யூஸ் பண்றதால இருக்கக்கூடிய ஒரு M கோடினுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. CNC lathe machine explanation பார்த்தனாக்கா CNC lathe is a machine tool that uses computer controlled movement to shape cylindrical or symmetrical parts. ஸோ சிலிண்ட்ரிக்கலாக இருக்கக்கூடிய பார்ட்ஸையும் சிமெட்ரிக்கல் பார்ட்ஸையுமே வந்து நம்ம சிஎன்சியில் லோட் பண்ணி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி தேவையான ரெக்கார்ட் அவுட்புட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த CNC lathe machine. It works by rotating a workpiece while a cutting tool moves along the various axes to remove material and create a desired shape. ஸோ நம்ம நார்மலாக மேனுவலாக யூஸ் பண்ணக்கூடிய லேத் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து இன்புட் வந்து நம்ம மேனுவலாக தான் கொடுப்போம். அதாவது கட்டிங் டூல் வந்து எந்த ஆக்சிஸில் மூவ் ஆகணும், எந்த அளவுக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா தான் கொடுத்து நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் எடுப்போம். இங்கே வந்து CNC அப்படின்றது வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெத்தட். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் வந்து நம்ம லேத் மிஷின் கூட அட்டாச் பண்ணியிருக்கிறதால அதுக்கான இன்புட் வந்து நம்ம கம்ப்யூட்டர் மூலயமா கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த லேத் மிஷின் வந்து அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதான் வந்து CNC லேத் மிஷின். G கோட் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கோட் அப்படின்றத பார்த்தோம். M கோட் அப்படின்றது வந்து மிஷின் கண்ட்ரோல் கோட்ஸ். ஸோ இதில் M கோடில் எது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னாக்கா M00, 01, 02, 03, 04, 05, 07, 08, 09, 84, 85, 98, 99, 24, 25, M76, 77, 74, 75, 78, 79 அண்ட் M30 இதான் ப்ரோக்ராம் எண்டிங் கோட். ஸோ M கோடில் இதான் வந்து முக்கியமான கோட்ஸ். ஒன்று பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ M codes ஃபார் CNC ப்ரோக்ராம் பார்த்தோம்னாக்கா M00 அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப், M01 அப்படின்றது வந்து ஆப்ஷனல் ஸ்டாப். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்போ M01 ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக சீட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வந்து மேனுவலாக வந்து இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து M01 அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ஏதாவது இப்போ ஒரு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அது கரெக்டாக பண்ணியிருக்கான்றதை பார்த்ததுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு நம்ம அதை மூவ் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து M01 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல வந்து மெஷின் வந்து ஸ்டாப் ஆகும். அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு, அடுத்தது நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். M02 வந்து ப்ரோக்ராம் எண்டு. M03 வந்து மெயின் ஸ்பிண்டில் ரொட்டேட் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுறது. M04 அப்படின்றது வந்து மெயின் ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். M05 அப்படின்றது வந்து மெயின் ஸ்பிண்டில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான கோடு. M07, M08 அப்படின்றது வந்து கூலண்ட் ஆன் ஆகிறதுக்கு. இது வந்து மெஷினுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ M09 அப்படின்றது வந்து கூலண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான கோட். M84 அப்படின்றது வந்து டரட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ டரட் அப்படின்றது நம்ம டூல் ஹோல்டு பண்ணியிருக்கிற செட்டப் தான் வந்து டரட்டு. இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு M84ம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு M85ம் நம்ம வந்து கொடுக்கணும். M98 அப்படின்றது வந்து சப் ப்ரோக்ராம் கால். M99 அப்படின்றது வந்து சப் ப்ரோக்ராம் எண்டு. ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது சப் ப்ரோக்ராம் ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை கால் பண்ணுறதுக்கு எண்ட் பண்ணுறதுக்கு இந்த 98, 99 யூஸ் பண்ணிக்கணும். M30 அப்படின்ற கோடு வந்து எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் முடிய போகுதுனாக்கா லாஸ்ட்டாக M30 கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராம் அதோட ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து M கோட்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னாக்கா M24, M25. M24 அப்படின்றது வந்து சிப் கன்வேயர் ஆன். ஸோ நமக்கு வந்து மெஷினிங் பண்ண வரக்கூடிய சிப்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும், பர்ரு எல்லாமே. ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு அந்த சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் M24, M25. அதாவது கன்வேயர் எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணுன்றதுக்கு யூஸ் பண்ணுறது. M76 அண்ட் M77 வந்து சாம்பரிங் ஆன், சாம்பரிங் ஆஃப்.
ஸோ இது வந்து சாம்பரிங் ஆன் பண்ணுறதுக்கு M76ம் M77 வந்து சாம்பரிங் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். M78 79 வந்து டெயில் ஸ்டாக் வில் அட்வான்ஸ் அண்ட் ரிட்ராக்ட். ஸோ இதில் வந்து லென்த்தி ஆப்ஜெக்ட் வந்து லோட் பண்ணும்போது டெயில் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி அதை நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு 78 அட்வான்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து முன்னாடி வந்து அதை வந்து இடித்து ஹோல்டு பண்ணுறதுக்கு 78ம் 79 அப்படின்றது வந்து அது திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து 79 அப்படி ரிட்ராக்ட் அப்படின்றதுக்கு வந்து 79 வந்து யூஸ் பண்ணுவோம். M74 அண்ட் M75 எடுத்துட்டோம்னாக்கா M74 வந்து எரர் டிடெக்ட் ஆன், M75 வந்து எரர் டிடெக்ட் ஆஃப். ஸோ M74 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபேஸிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேர்னிங் கிட்ட வருது அப்படின்னாக்கா அந்த எஜ்ஜில் வந்து ஷார்ப் எஜ்ஜு நமக்கு வந்து கிடைக்கும். M75 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு ரேடியஸ் ஃபார்ம் ஆகி கர்வ்டு எஜ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து M74 அண்ட் M75 வந்து யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ சிஎன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ரிப்பீட்டபிலிட்டி ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். காஸ்ட் எஃபிஷியன்சி, வெர்சடைலிட்டி, காம்ப்ளெக்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ், டிஃபிகல்ட்டான ஜியோமெட்ரிக் எல்லாமே வந்து நம்ம இதில் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ரெடியூஸ்டு லேபர் காஸ்ட், லேபர் கொடுக்கக்கூடிய காசை விட இதில் கம்மியாக தான் ஆகும். இம்ப்ரூவ்டு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட்டை நம்ம வந்து குறைக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதால முன்னாடியே நம்ம அனலிசிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதால அன்வான்ட் மெட்டீரியல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும், மற்றபடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். இதான் சிஎன்சி லேத் மிஷினில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோஃபார் நம்ம பேசிக்காக ஒரு பிகினர் சிஎன்சி மிஷினை பற்றியும் அதனுடைய கோடிங் பற்றியும் எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.